பஃப்ஸ், எக் பஃப்ஸ், சிக்கன் பஃப்ஸ் என பல வகை பஃப்ஸை சாப்பிட்டிருப்போம். தெலங்கானாவில் புதுவிதமாக பாம்பு பப்ஸ் விற்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குழந்தைகள் சாப்பிடும் பப்ஸுக்குள் பாம்பு புகுந்தது எப்படி? தெலங்கானா மாநிலம் மெஹபூப் நகர் மாவட்டம் ஜட்சர்லாவில் ஐயங்கார் பேக்கரி என அழைக்கப்படும் ஸ்ரீ லட்சுமி பேக்கரி உள்ளது. இதில் குழந்தைகளுக்காக ஸ்ரீசைலா என்ற பெண் முட்டை பப்ஸ் மற்றும் சிக்கன் பப்ஸ் வாங்கி சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்று அந்த பப்ஸை குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். குழந்தைகள் ஆர்வமாக பிரித்த போது பப்ஸுக்குள் வித்தியாசமாக ஏதோ இருந்துள்ளது. இதனால் அதனை குழந்தைகள் வீடியோ எடுத்தனர். ஸ்ரீசைலா பிரித்த போது அதில் குட்டி பாம்பு ஒன்று இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீசைலா பாம்பு பப்ஸுடன் ஐயங்கார் பேக்கரிக்கு சென்று உரிமையாளரிடம் இது குறித்து கேட்டார். அவர் அலட்சியமாக பதிலளித்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பேக்கரி உரிமையாளர் கடைசி வரை பிடிகொடுத்து பேசாததால் கோபமடைந்த ஸ்ரீசைலா போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பப்ஸை உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வுக்கும் அனுப்பினர். மேலும் உணவு பாதுகாப்புத்துறையினரும் பேக்கரியில் ஆய்வு நடத்தி உணவுப் பொருட்களின் மாதிரிகளை சேகரித்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குட்டி பாம்பு பப்ஸுக்குள் இருந்ததால் அங்கு பெரிய பாம்பு இருக்க வேண்டும் என பகுதி மக்கள் சந்தேகிக்கிறார்கள். இதனால் பேக்கரிக்குள் பாம்பு பிடிப்பவர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பேக்கரியில் வாங்கிய பப்ஸுக்குள் பாம்பு இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.